விவசாய கடன் தள்ளுபடினாங்க, கழிவு கடன் தள்ளுபடினாங்க. இது பண்ண என்ன இருக்குது ஒன்றும் சிலிண்டர் குறையுமா என்ன ஆச்சு? ஒன்றும் குறைஞ்ச பாடல. 5 வருஷமாக இந்த பக்கமே ஆள் இல்லை. திரும்பி அவர் வந்தால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 100% இல்லை, 20% அங்கே டிஎம்கே ஓட்டு எதுவும் விழுந்தா தான். ரெண்டாவது கல்யாணம் ஆகிறதுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு பணம் கொடுத்தாங்க, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதனால எத்தனையோ பேர் பயன் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அதை நம்பி எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. சைக்கிள் நிப்பாட்டிட்டாங்க, லேப்டாப் நிப்பாட்டிட்டாங்க, எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டாங்க. நிறைய சலுகைகளை இவங்க வந்ததே வேஸ்ட்டு. விடியல் ஆட்சின்னு சொல்கிறாங்க, விடியவே கிடையாது. சூரியன் வந்து வெளிச்சத்துக்கு வரவே கிடையாது, இருட்டில் தான் இருக்குது. இன்னும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இருட்டிலே தான் இருக்குது. 5 வருஷம் நாசமாக போயிட்டோம். இந்த ஆட்டை பொழப்பு ஃபுல்லாக நாசமாக போச்சு. டிஎம்கேவோட இது செயல்பாடு மக்களை கொள்றதுக்கு ஒயின் ஷாப் சந்து திறப்பான். உங்களுக்கு திருப்திகரமா இல்லையா? திருப்தி இல்லை. திருப்தி இருந்தால் சந்தோஷமாக டிஎம்கே வரும்னு சொல்லியிருப்போம்ல. திருப்தி இல்லாதனால தான் சொல்கிறோம். இந்த தொகுதி எம்பி பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது, பேரே தெரியாது. அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். அவருடைய செயல்பாடுகள் எதுவும் தெரியல. 5 வருஷம் முடிய போகுது, திரும்பி எலெக்ஷனே வருது. தெரியாது. அவர் எப்படி கற்பா சாப்பான்னு கூட தெரியாது. சொன்ன வாக்குறுதி யாரும் நிறைவேற்றல. அது என்னத்துக்கு போட்டுக்கிட்டாங்க? என்னத்தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க, அது பண்ணுறாங்க. ஏங்க அப்போ தொகுதிக்கு ஒன்றும் நல்லது பண்ண மாட்டீங்களா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? தொகுதிக்கு நான் எதுக்கு நல்லது பண்ணணும்? ஏதா அவனுக்கு தான், அவன் முன்னாடி மஞ்சள் குளிக்கு தான் வச்சுக்கிறாங்க. நம்ம இருக்கணும்ல. உங்களுக்கு என்ன நிறைவேற்றல உங்களுக்கு தனிப்பட்ட முறையில்? தனிப்பட்ட முறையில் இல்லை, எல்லா மக்களும் தேவை தான். சொன்னது வாக்கு முடியாத சொன்னாங்க, ஒன்றும் நிறைவேற்றல. விவசாய கடன் தள்ளுபடினாங்க, கழிவு கடன் தள்ளுபடினாங்க. இது பண்ண என்ன இருக்குது ஒன்றும் சிலிண்டர் குறையுமா என்ன ஆச்சு? ஒன்றும் குறைஞ்ச பாடல. என்ன பண்ணீங்க நீங்க? பேசிக்கலாம். மனு வாங்கி தரோம். மனுவை இது தேவையில்லாத பேசிட்டு இருக்காங்க. இதை சொல்லக்கூடாது. உட்காருங்க. மனு எழுதி கொடுமா. மனு எழுதி கொடுமான்றால. இங்கே அரிசி எவ்வளோ 1800 ரூபா. 1100 ரூபாய்க்கு வேணும். அன்றைக்கி 1800 ரூபா அரிசி. அது என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து அதை செய்வோம் இதை செய்வோங்கிறாங்க. ஒன்றும் தந்தப்படும். இந்த 1000 ரூபா எடுத்தால் போதும். பஸ் இலவசம் யார் கேட்டா? அதெல்லாம் தேவையில்லாத வேலை. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்க போ. நிக்க வச்சு அடிக்கூடாது, குனிய வச்சு குனிடா. இனிமே சொல்லுவியா? இதுவரைக்கும் தொகுதிக்கே வரல அவரு. இதுவரைக்கும் தொகுதிக்கே வரல அவரு. ஜெயிச்சு போன வந்து வெங்கடேஷ் தொகுதிக்கே வரல. எனக்கு வந்து இங்கே எந்த அளவு செஞ்சாருன்றது தெரியல. அதான் விஷயம். அவர் ரெண்டாவது வந்து முதல்ல வந்து எந்த ஒரு வேட்பாளரும் வெற்றி பெற்றா மக்களுக்கு நன்றி சொல்ல வரணும். அது வந்து நிறைய அந்த பக்குவமே இல்லாமல் போயிட்டாங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். இதாண்டா நான் உங்களை சந்திக்கிற கடைசி சந்திப்பு. நான் என்ன செஞ்சாருன்னா இங்கே என்ன செஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியல. சரி, ஒரு கிராம இணைப்புச்சாலை போட்டிருக்கணும் கிடையாது. இது வந்து ஸ்மார்ட் சிட்டியில் வந்து அந்த பாலம் அதுக்கு அடித்து என்ன செஞ்சார்? ஒன்றும் கிடையாது. சரி, எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக அவர் என்ன பாடுபட்டார்? ஏன்னா ஒரு அரசாங்கத்தை குறை சொல்கிற பெருசு இல்லை. அந்த அரசாங்கத்தில் குறை சொல்கிற அரசாங்கத்தை நீங்கள் என்ன பங்கு விட்டுறீங்க? நீ இவ்வளவு பேச்சு பேசுறிய, உன்னால எங்களுக்கு ஒரு சிங்கிள் டீ வாங்கி முடியுமா? கேட்டா எங்களுக்கு நீ மூத்த வேண்டுக்கிற. நீயும் வெக்கமில்லாம பிள்ளைங்களுக்கு 1000 கொடுக்குறோன்னு சொல்லி பிள்ளைங்களை கெடுக்கிறது ஒன்று. பசங்களுக்குலாம் 1000 ரூபாய் கொடுத்தா ஈஸியாக போய் கெட்டு போகிறதுக்குன்னு ஒரு வழி கொடுக்குறாங்க. 1000 ரூபாய் தரும் கல்லூரி மாணவிகள் மொபைல் வாங்கலாம், யாரிடமாவது ரகசியமாக பேசலாம், யாரையாவது கூப்பிட்டு சினிமாவுக்கு போகலாம் என மட்டமாக பேசினார். அட பேயில போ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ புரோக்கர் பயல. ரெண்டாவது கல்யாணம் ஆகிறதுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு பணம் கொடுத்தாங்க, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதனால எத்தனையோ பேர் பயன் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அதை நம்பி எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு சைக்கிள் நிப்பாட்டிட்டாங்க, லேப்டாப் நிப்பாட்டிட்டாங்க, எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டாங்க. நிறைய சலுகைகளை இவங்க வந்ததே வேஸ்ட்டு. விடியல் ஆட்சின்னு சொல்கிறாங்க, விடியவே கிடையாது. பொம்பளையா இருந்தாலும் நல்ல செருப்பால் அடிச்சு செஞ்சுட்டாங்க ஐயா. சூடு மறக்கா இல்லாம கேள்வி கேட்டாங்கல்ல, கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம ஜட மாதிரி நிக்கிறானே. நானா நாண்டுகிட்டு செத்துருப்பேன். சூரியன் வந்து வெளிச்சத்துக்கு வரவே கிடையாது, இருட்டில் தான் இருக்கு. இன்னும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இருட்டிலே தான் இருக்கு. ஹலோ, என்ன ஆகுறீங்களா? அமைதியாக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியாக்குது, தாங்க முடியல. இல்ல மகளிர் உரிமை தொகையெல்லாம் கொடுத்துருக்காங்களாக்கா? மாதம் 1000 ரூபா. சார், மகளிர் உரிமை தொகை எத்தனையோ பேர் வாங்குறாங்க. அதில் பாதி பேருக்கு வறுமை கொடுக்கல, ஒன்றும் கிடைக்கவே இல்லை. நிறைய பேத்துக்கு நீங்கள் நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க, கொடுக்கவே இல்லை சார் எங்கேயுமே. முதலமைச்சர் தொகுதியிலேருந்து வர கொளத்தூர் தொகுதி தான் நாங்கள். அவர் தொகுதியிலேருந்து எங்களுக்கு போடலன்னா எப்படி சார்?
எங்கள் தெருவில் இருக்க நிறைய பேர் வரல. ஆனால் இதே எங்கள் ஹவுஸ் ஓனருக்குலாம் வந்திருக்கு. தகுதி உள்ளவங்க போட்டுவிட்டோம், தகுதி இல்லாத பிரிச்சுட்டார்ல. இனிமேல் நாங்களாம் ஓட்டு போடுற மாதிரி இல்லை, அவ்வளோதான். எரியுதடி மாலா போடு. யார் வருவாங்கன்றதை நம்ம கணிக்க முடியாதுல்ல. அப்போதைக்கு மக்கள் வந்து எப்படி வேணாலும் இது பண்ணுறாங்க. எந்த பக்கம் காசு கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் சாஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவை? காசு. நம்மளோட செயல் வந்து எப்படி இருக்கணும், எப்படி வாழ்வாதாரம் இருக்கணும், பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கணும், எதை குறைக்கணும், அந்த மாதிரி நினைக்க மாட்டேங்கிறாங்கல்ல. அருகில் இருக்கிற கேரளாவில் வாக்குக்கு காசு கொடுத்துட்டு வர சொல்லு பாப்போம். ஆனால் இங்கே காசு கொடுக்காமல் போனால் மறித்து அடிக்கிறார்கள். 5 தலைமுறையினுடைய தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய விலையெல்லாம் மதிப்புள்ள ஓட்டுரிமையை கேவலம் 10 ரூபாய்க்கு வித்து ஊழல ஆரம்பிச்சு வச்ச புண்ணியவானே நீங்க தானடா. ஓட்டு போட்டா இது வரைக்கும் அழைச்சு ரயாத்தின் முறை வந்துக்கிறீங்க. தேர்வு பக்கம் என்ன வரணும் வந்து என்ன வரணும் வந்து கேட்டீங்க. ஓட்டு போட்டா அப்படியே எடு விடு. காசு வாங்கி நம்ம ஓட்டு போட்டோம். நாளைக்கு நம்ம வீட்டு தெருவில் குழாயில தண்ணி வரல, அது வரல நான் விட காசு நான் ஓட்டு போட்டேன், காசு வாங்கி தான் ஓட்டு போட்டேன் அப்படிதான் கேட்பாங்க. அதே நீ வாங்குறேன் நம்ம வீட்டுல மழை கிடைக்குது. இதையே வாக்காளர் ஆயிடுச்சு பரம்பரை நம்ம பெண்மணி கேட்டுங்க. உங்களுக்கு 500 ரூபாய் 300 ரூபாய் நம்ம காலம் பூரா இது பண்ண முடியாது. ஒரு பொம்பளை நினைச்சா நீங்க 1000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. எம்பி சு வெங்கடேசனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரில சார். ஒரு மதுரை பேஸில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி ஒன்று இருந்தால் வேலை வாய்ப்புகள்லாம் கூட அது ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. அக்ரிகல்ச்சர் ஒன்றும் பெருசாகவே இல்லை. ஏர்போர்ட்லாம் நல்லா டெவலப் பண்ணலாம், ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரில. ஸோ மதுரை வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு அஸ் எம்பி அவர் வந்து ஒன்றும் பெருசாக பண்ணலை. அவனை இறக்குவோமா? என்ன இறக்குங்க? உன்னைய வந்து கொன்னு குளிக்கல வேணா இறக்குறேன். ஓப்பனிங்லாம் இறக்க முடியாது. 5 வருஷமாக இந்த பக்கமே ஆள் இல்லை. இந்த வட்டம் வந்து இப்போ தான் எலெக்ஷன் வரவும் வந்து கட்டி கொடுத்துருக்காரு. வேற என்ன? திரும்பி அவர் வந்தால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 100% இல்லை. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. 20% அங்கே டிஎம்கே ஓட்டு எதுவும் விழுந்தா தான் திருப்தியாக இருக்குன்றது சொல்ல முடியாது. ஓட்டு போடுறதுமே வந்து எல்லாரும் காசை வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க. மக்கள் வந்து அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டா இன்னமும் வந்து பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம இப்ப இருக்கிற நிலைமையில ஓட்டுக்கு பணம் கொடுக்கலனா எம்ஜிஆர் இருந்தாலும் ஜெயிக்க முடியாதுன்னு. உளுந்தூர்பேட்டை தொகுதியில கேப்டன் விஜயகாந்தா தேர்தலுக்கு செலவு பண்ணலையேன்னு தோக்க வைக்கலையா? அந்த நிலைமையில தானே இந்த நாட்டு மக்கள் இருக்காங்க. திமுக செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இப்போ மதுரை சு வெங்கடேசனுடைய செயல்பாடுகள் 5 வருஷம் எப்படி இருக்கு? 5 வருஷம் நாசமாக போயிட்டோம். இந்த ஆட்ட பொழப்பு ஃபுல்லாக நாசமாக போச்சு. டிஎம்கேவோட இது செயல்பாடு மக்களை கொள்றதுக்கு ஒயின் ஷாப் சந்துக்கு திறப்பான். உங்களுக்கு திருப்திகரமா இல்லையா? திருப்தி இல்லை. திருப்தி இருந்தால் சந்தோஷமாக டிஎம்கே வரும்னு சொல்லியிருப்போம்ல. திருப்தி இல்லாதனால தான் சொல்கிறான். நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க.